அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 1768 காலைப்பணியிடங்களுக்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 60 நாட்களுக்கான ஸ்டடி டிப்ஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை மிக சரியான முறையில் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு டென்டேட்டிவாக எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் 23/6/2024 கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இலக்கு மே 31க்குள்ளார இந்த எக்ஸாமுக்கு முழுமையாக தயாராகிடணும். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது ஜென்ரல் டர்னில் வேலைக்கு போகணும். ஜென்ரல் டர்னில் நம்மளுடைய கேட்டகரியில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேணாம். நமக்கு ஜென்ரல் டர்னில் இருக்கக்கூடிய காலி இடங்கள் பார்த்தோன்னா இப்போ தமிழ் மீடியத்தில் ஜென்ரலாகவே ஒரு 380 சீட் இருக்குது. அப்போ இந்த 380 சீட்டில் நமக்குன்னு ஒரு சீட்டு உண்டு. அதுவும் முதல் 10 இடங்களுக்குள்ளார நம்ம கண்டிப்பாக வர முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு படித்தோன்னா நமக்கு போதும் அப்படிங்கிறத தோணாது. நம்ம படிச்சுட்டு இன்னும் படிக்கணும் நிறைய முறை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் மாறாக ஒரு 90 மார்க் நான் எடுத்தால் போதும், இல்லை 100 மார்க் எடுத்தால் போதும்னு மார்க்கை நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம நிறைய டாபிக் ஒமிட் பண்ணிவிடுவோம். மார்க் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா மார்க் நம்ம பிளான் பண்ணுற மார்க்லாம் வரும், ஆனால் வேலை தான் கிடைக்காது. அப்போ நம்மளுடைய இலக்கு வேலைக்கு போகணும். ஜென்ரல் டர்னில் நமக்குன்னு ஒரு சீட்டை நம்ம உறுதி செய்யணும். அப்படின்னா நிறையவுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வேறு எதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. இன்னும் 60 நாட்களுக்கு என்ன செய்ய போகிறோமோ அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன், இந்த புக்கில் இந்த ஒரு டேர்ம் படிக்க போகிறேன், இல்லை இன்றைக்கி 7th புக்கு கம்ப்ளீட் பண்ணியாகணும் ஒரு இலக்கு வச்சு படித்தா மட்டும்தான் நம்ம முழுமையாக படிக்க முடியும். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும். மாறாக ஏதோ ஒன்று எதுவும் பிளான் பண்ணாமல் படிக்கிறவங்க பேரில் ஃபுல்லாகவே புக்கை வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் தேர்விற்கு விண்ணப்பிச்சிருக்காங்களோ எல்லாருமே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் தேர்வு எழுதுவாங்க. அது 30,000 பேர் எக்ஸாம் எழுதிருந்தாலும் எக்ஸாமுக்கு விண்ணப்பம் செஞ்சுருந்தாலும் சரி தான், இல்லை அதை விட அதிகமாக விண்ணப்பிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நமக்கு அவங்க டிஆர்பி கரெக்டாக சொல்லுவாங்க. அடுத்த ப்ரெஸ் நியூஸில் எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதில் நமக்கு ஒரு பெரிதாகவே எடுத்துக்கூடாது. ஏன்னா இப்போ கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே 6,500 இடங்கள் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு இப்போ காலி இடங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்க வேணும். இதுவே போதும் நமக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு படிங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக கிடைக்கும். வேக்கண்ட் கம்மியாக இருக்குன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இதுவே போதும் நமக்கு, அப்படி தான் நம்ம எடுத்துக்கிட்டு படிச்சுட்ருக்கணும். நம்மளுடைய வேலை என்னது, நல்லா படிக்கணும். நம்ம நினச்ச போல் ஜென்ரல் டர்னில் வேலைக்கு போகணும். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது, அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேணாம். இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை எல்லாருமே சரியான முறையில் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும். நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். நம்ம எதுலேயுமே தயவு செய்து ஒமிட் பண்ணாதீங்க. இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ நம்ம எப்படி படித்தாலும் வரப்போகிறதில்ல, ஏதோ ஒன்று அடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துடக்கூடாது. நம்மளால் என்ன முடியுமோ முயற்சி செஞ்சு பார்க்கணும். ஏற்கனவே நடைபெற்ற அந்த டெட்டு பேப்பர் 2ல் என்னென்ன செஷன்லாம் நடந்ததோ அதில் உள்ள கொஷின் பேப்பர் பார்க்கலாம். டெட்டு பேப்பர் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் எழுதுனதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்போது அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிச்சயம் எதுவுமே ஒமிட் பண்ணிடாதீங்க தயவு செய்து, நான் சொல்கிறேன். இப்போ இந்த 60 நாட்கள் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எளிமையிலிருந்து கடினத்தை நோக்கி போகணும். இப்போ எனக்கு பிடித்த பாடம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் முதல்ல பிடிக்கும் அப்படின்னா நான் தமிழ் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பேன். அடுத்தது மேக்ஸு எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன். தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, அடுத்து இங்கிலீஷு, அடுத்து சோசியல். இந்த ஆர்டரில் நான் படிப்பேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஆர்டரில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். நம்மளுடைய இலக்கு ஒரு நாளில் இது இவ்வளோக்கும் நம்ம படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டோம்னா முடிந்த அளவுக்கு அதற்குள்ளாக நம்ம படித்து முடிக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சிகளை மேற்கொள்ளணும். பேரளவில் வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. இப்போ நம்ம படிக்கும்போதே நிறைய ரிவிஷன் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் படிச்சுக்கிறோம். நம்ம ரிப்பீட் ரிவிஷன், இன்றைக்கி படித்ததை நாளைக்கு பார்க்குறோம், நாளன்னைக்கு முதல் 2 நாள் படித்ததை பார்க்குறோம், இரவு தூங்கும்போது என்னென்ன படித்தோமோ ரீகால் பண்ணிட்டு படுக்கிறோம். டவுட் மறுபடியும் எடுத்து புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். இன்னும் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 10% ரிசர்வேஷன் இருக்குது. நீங்கள் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தா நம்ம பிடி பிஆர்டி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை நேரடியாக நீங்கள் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா, அதாவது மாஸ்டர் டிகிரி பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10% ரிசர்வேஷனில் இடைநிலை ஆசிரியருக்கு கோட்டா இருக்குது. நீங்கள் பிஜிடி ஒன்ஸ் கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஈஸியாக நீங்கள் நீங்கள் நினச்ச இலக்கை அடைய முடியும். அப்போ நம்ம இதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்படியாவது நம்ம வேலை வாங்கியாகணுங்கிற இலக்கோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. 10வது வரைக்கும் படித்தா போதுமா,
அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருக்காங்க. 10வது வரைக்கும் படித்தா போதுமானு கேட்க வேணாம். உங்களுக்கு முடிச்சுட்டு மேலே 11th 12th அதே டாப்பிக்கில் உள்ள டாபிக் இருந்ததுன்னா 10th வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இருந்தால் ஒரு முறை வந்து வாசித்து பாருங்கள், தப்பு இல்லை. நம்ம படிக்கலாமா வேணாமெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய இடத்துல இல்லை. ஏன்னா ஒரு மார்க்குமே முக்கியமானது. ஒரு மார்க்லேயே கிட்டத்தட்ட 500 பேர் இருக்காங்க. இப்போ கடைசி கட் ஆஃப் இதோட ஒரு மார்க்கோடு நிற்கிது அப்படின்னா அதுக்கு கீழே நம்ம எடுக்கும்போது அந்த மார்க்லேயே கிட்டத்தட்ட 500 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. லாஸ்ட்டு கட் ஆஃப் முடியறதுலேயே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து டேட்டா பர்த் வச்சு கிடைக்குது, வெயிட்டேஜ் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத வேலை கிடைக்கணும்னா நம்ம ரொம்ப ஹை மார்க் எடுத்துடணும். அப்போ நம்ம ஜென்ரல் டர்னில் வேலைக்கு போகணுங்கிறது தான் நம்மளுடைய இலக்கு. அதுக்கேற்றப்போ நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் வந்து செய்யணும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ரிப்பீட் ரிவிஷன். நமக்கு படிக்கிறது மட்டும்தான் பிரதானமாக இருக்கணும், மற்றதெல்லாம் வேறு. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. தொடர்ந்து இதை படிப்பை பற்றி மட்டுமே யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். அதே போன்று படிக்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, விருப்பப்பட்டு படிக்கணும். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, நான் இந்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிக்கிறேன், இதற்கு முன்பு படித்ததை விட இந்த முறை வந்து நான் நல்லா படிச்சுட்ருக்கேன், இந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பாக நான் சரியான முறையில் பயன்படுத்திப்பேன், எனக்குன்னு ஒரு சீட்டு உண்டு அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படித்து பாருங்களேன். நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாருக்குமே அந்த ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு எவ்வளவு தான் சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் தாண்டி தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக வரவிருக்கக்கூடிய டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தேர்வில் வந்து நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்று இடைநிலை ஆசிரியர் ஆகுவதற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி.